நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லோவர் ஷோலையார் என சொல்லப்படும் பகுதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் யானை இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்கணும். போர்டு இதெல்லாம் உடச்சி தூக்கி போட்டு வச்சிருக்கான. எந்த பக்கம் ஒன்னாலும் அட்டாக் பண்ணிடுறோம். ரெண்டாவது ரோட்ல நம்மளோட வேகமாக ஓடுங்க சார். வாழை முறுக்கி பிடிச்சுன்னா பறக்கும் வந்து இறங்காத. ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணிருக்கிறோம்? யானை சாணியோட வாசம் ஹெவியாக அடிக்குங்க சார். இந்த பக்கத்தில் தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களே, நான் இப்போ கேரளா பார்டர் கிட்ட இருக்கிறேன். வால்பாறை பக்கத்தில் இருக்க சோலையார் எனப்படும் அணைக்கு பக்கத்தில் இருந்து நான் இப்போ இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். சோலையார் டேம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்தாலே நம்ம கேரளா பார்டருக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டு எல்லைக்கான கடைசி செக் போஸ்ட் இதுதாங்க. இந்த செக் போஸ்ட்டை தாண்டின உடனே கேரளா ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. கேரளாவுடைய வாழைச்சால் ஃபாரஸ்ட் டிவிஷனில் தாங்க நம்ம இப்போ நுழைஞ்சிருக்கிறோம். இந்த கேரளா பார்டர்லேருந்து 2-3 கிலோமீட்டரில் மலக்காப்பாரா ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கான பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டின் ஊடு இருக்கும். அந்த அடர்ந்த காட்டின் பயணத்தின் போது நம்ம யானைகளையும் காட்டு எருமைகளும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஏறக்குறைய ஊர் எல்லையை கடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில கிலோமீட்டர்களில் காடு வந்து தொடங்கிடுங்க. இந்த 40 கிலோமீட்டர் தாண்டோம்னா நம்ம போய் பார்க்குற இடம் தாங்க வாழைச்சால் மற்றும் அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சி. கேரளாக்குள்ளே நுழைஞ்ச உடனே 2 கிலோமீட்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட் வந்தது. எங்கள் கார் டிரைவர் இறங்கி போய் நம்முடைய காருடைய டீட்டெயில்ஸ் அப்புறம் எத்தனை பேசஞ்சர் எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாரு. காருடைய நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு இப்போ இருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த காட்டை கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே நுழைஞ்சங்க அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பம். கேரளாவிலேருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் பஸ் வளைவில் வந்து மாட்டிக்கிச்சு. ஒரு ஹேர்பின் பெண்ட் மாதிரி ஷார்ப்பான அந்த வளைவில் பஸ் ஏற முடியாமல் தவிச்சது. அதனால் அந்த பஸ்ஸுக்கு வழி கொடுக்கறதுக்காக எங்கள் காரை ஒரு 100-150 அடி நாங்கள் பின்னாலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு பெரும் போராட்டத்துக்கு பின்னால் அந்த பஸ் டிரைவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டியை வந்து மெதுவாக திருப்பிட்டுருக்காரு. ரொம்பவே சிக்கலான ஒரு திருப்பம். ஒரு வழியாக பஸ் டிரைவர் வந்து வண்டியை திருப்பிட்டாருங்க. அந்த பேருந்து வழி கொடுத்தவுடன் இதோ நம்ம அடர்ந்த அந்த காட்டின் வழியே நுழைஞ்சிட்டோங்க. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஓங்கி உயர்ந்த மரங்கள், ஏறக்குறைய ஒரு 25-30 அடி சைஸுக்கான ரோடு. இப்படி ஒரு அடர்ந்த காணகத்துக்கிட்டே எங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த 40 கிலோமீட்டரும் இப்படி தாங்க பயணம் பண்ண போகிறோம். எந்த அனிமல் எந்த பக்கம் இருந்து வரும்னே தெரியாத அளவுக்கு ஒரு திக்குன்ட்டு எண்ணத்தோடு தான் நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். காரு கொஞ்சம் வேகமாக நம்ம டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்க திடீர்னு வண்டியை நிப்பாட்டினாரு. இப்போதான் வந்துட்டு போயிருக்கு. இப்போதான் இல்லை, ஈரப்பதமாக அப்படி இருக்கு. நண்பர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் யானை இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்கணும். போர்டு இதெல்லாம் உடச்சி தூக்கி போட்டு வச்சிருக்கான. அநேகமாக இதுதான் அதனுடைய இறங்கி வர பாதையாக இருந்திருக்கணும். சுற்றி முற்றி பார்த்துட்டு யானை எங்கேயும் இல்லைன்ட்டு நாங்கள் அஷ்யூர் பண்ணிக்கிட்டு எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி காட்சிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா யானையுடைய சாணம் போட்டு கிடக்கு. எந்த திருப்பத்தில் யானை எந்த இடத்துல நிற்குமோன்ட்டு ஒரு பயத்தோடு தான் எங்கள் டிரைவர் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தார். இறங்காத. என்னாச்சு அரவிந்த், ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணிருக்கிறோம்? யானை சாணியோட வாசம் ஹெவியாக அடிக்குங்க சார். இந்த பக்கத்தில் தான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதாங்க சார்? எனக்கு அந்த சாணியோட வாசம் ஹெவியாக அடிக்கிற மாதிரி இருக்குங்க சார். இந்த டர்னிங்கில் மட்டும் எந்த பக்கம் ஒன்றாலும் அட்டாக் பண்ணிடுறோம்.
ரெண்டாவது ரோட்டில் அது நம்மளை விட வேகமாக ஓடுங்க சார். வாழை முறுக்கி பிடிச்சுன்னா பறக்க வேண்டும். உள்ளுக்குள்ளே ஏதாவது காட்டு விலங்குகள் வந்துருமோன்ட்டு பயந்து தான் நாங்கள் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா சுற்றி பச்சை பசேல்ன்ட்டு அந்த அடர்ந்த மரங்கள் வந்து ரொம்ப அழகாக நமக்கு காட்சி அளிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், காட்டு பாதையில் வரும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ரோடு ரிப்பேர் போயிட்டுருக்கா. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக யானை காட்டுக்குள்ளேருந்து இறங்குற பகுதி. எங்கே பார்த்தாலும் யானை இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு சரிவுக்கிட்ட காரை நிறுத்தி இருக்கிறதுனால யானை எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் இறங்கலாம். கொஞ்சம் ஒரு திக் மூமெண்ட்ஸோடு தான் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். வழி நெடுக பல இடங்களில் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குங்க. பல இடங்களில் பொதுவாக ஈவினிங்கில் தான் வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அடர்ந்த காட்டிலையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே சாலையுடைய பராமரிப்பு பணிகள் போய்கிட்டு தாங்க இருக்குது. உண்மையிலே இவங்களெல்லாம் பாராட்டணும். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண பிறகு சாலையை சீர்படுத்தின பிறகு நமக்கு அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. மீண்டும் எங்கள் நெடிய காட்டு வழி பயணம் தொடங்கிடுச்சுங்க. காட்டு வழி பயணம் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோவர் ஷோலையார் டேமுடைய காட்சிகள் நமக்கு வலது பக்கம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் வால்பாறைக்கு தாண்டி இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஷோலையார் டேம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லோவர் ஷோலையார் என சொல்லப்படும் பகுதி. தூரத்தில் வந்து டேம் இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் பகுதி அப்பர் ஷோலையார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப குறைவாக இருக்குது. அங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற தண்ணி தான் இங்கே வந்து எல்லாம் தேக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு தீவு பகுதி மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இந்த அற்புதமான காட்சிகளை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போன இடம் தாங்க வாழைச்சால் வாட்டர் ஃபால்ஸ். ரொம்பவே அருமையான அந்த ஃபால்ஸில் இந்த ஃபால்ஸும் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க நம்ம அடுத்த வீடியோ வரவிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை பாய்.